இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வைரம் குரங்கு பொம்மைக்குள்ளார இருக்குது, பொம்மை தேவி கையில இருக்குது. இப்ப துர்கா நர்ஸா அந்த வீட்டுக்குள்ளார இருக்கிறா. நாம துர்காவை ஏமாத்திட்டு எப்படி அந்த வீட்டுக்குள்ளார போய் வைரத்தை எடுக்கிறது? இது என்ன சாமானியமான விஷயமா? இப்ப என்ன சிஸ்டர் பண்றது சொல்லுங்க. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா சிஸ்டர்? சொல்றேன். என்னது இது புது நம்பரா இருக்கு? ஹலோ ஹலோ, யாரு? கங்காவா? வேலை ஆரம்பம். ஆமா, நான் கங்கா தான் பேசுறேன். நீங்க யாரு? நான் யாருங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லம்மா. நான் சொல்ல போற விஷயம்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹம்? உங்க வீட்டுக்கு புதுசா ஒரு நர்ஸ் வந்திருக்கால, அவ உண்மையான நர்ஸ் இல்ல. என்ன சொல்றீங்க? நர்ஸ் வேஷத்துல உங்க வீட்டுக்கு வந்தது வேற யாரும் இல்ல, அந்த குழந்தையோட அம்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற துர்கா. நல்லா கொளுத்தி போட்டுருச்சு. உண்மையாவ சொல்றீங்க? நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா உங்க வீட்ல இருக்கிற அந்த நர்ஸ சோதனை பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு உண்மை தெரிய வரும். ஆமா, நீங்க யாரு? ஹலோ ஹலோ. எனக்கு புரிஞ்சிருத்து சிஸ்டர், நல்லா புரிஞ்சிருத்து. அவங்க இப்ப துர்காவை வீட்டை விட்டு வெளியே துரத்த போறாங்க. நாம அந்த வீட்டுக்குள்ளார பூந்து வைரத்தை தூக்க போறோம். கரெக்ட்? ஆமா. உங்க மாஸ்க் கொஞ்சம் கழட்டுங்க. சொல்றாங்கல்ல, உன் மாஸ்க கழட்டு, அப்ப தெரியும் நீ யாருன்னு. இல்ல மேடம், நான் மாஸ்க் எல்லாம் கழட்ட மாட்டேன். அப்படின்னா நீங்க உண்மையான நர்ஸ் இல்ல. கங்கா சொன்ன மாதிரி நீ துர்கா தான். எங்களை ஏமாத்தி நர்ஸ் மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா? இல்ல சார், நான் உண்மையிலேயே நர்ஸ் தான். அப்ப ஏன் மாஸ்க கழட்ட மாட்டேன்ற? முதல்ல மாஸ்க கழட்டு. இல்ல இல்ல மேடம். கழட்டுன்றல. மேடம் வேண்டாம் மேடம், ப்ளீஸ் கழட்டு. சொன்னா கேளுங்க. மாஸ்க் கழட்டு. மேடம் வேண்டாம் மேடம், நான் கழட்ட மாட்டேன். இத எடுங்க. மேடம் ப்ளீஸ் கழட்டு. மேடம் ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. என்னால கழட்ட முடியாது. விடுங்க. சாரி சார். சாரி மேடம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்ல என் ஃபேஸ் இப்படி ஆயிடுச்சு. இந்த முகத்தோட சர்வீஸ்க்கு போனா யாரும் அலோ பண்ண மாட்டாங்க. அதனால தான் நான் மாஸ்க் போட்டிருக்கேன். சாரி, தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. ஏங்க, யாரோ ஒருத்தங்க ஃபோன் பண்ணி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறவங்க நர்ஸ் இல்ல துர்கா தான்னு சொன்னாங்க. சரி கங்கா, இப்போ கிளியர் ஆயிடுச்சுல? இல்லங்க, இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்குங்க. நான் நேரா அந்த துர்கா வீட்டுக்கு போய் அவ இருக்காளா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன். கங்கா, டாக்டருக்குலாம் ஃபோன் பண்ணாதீங்க. ஏன்? ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த அம்மன் பாப்பா உடம்புல வந்து இறங்கி இருக்கா. அம்மனை வேண்டிக்கிட்டு பிரார்த்தனை பண்ணி தான் இறங்க சொல்லணும். டாக்டரை கூப்பிட்டெல்லாம் விரட்ட சொல்லக்கூடாது சார். என்ன சிஸ்டர், ஒரு நர்ஸா இருந்துகிட்டு நீங்களே இப்படி சொல்லலாமா? சார், இது ஆடி மாசம். அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு ஏதாவது குறை வச்சிருந்தா கூட வீட்ல யார் உடம்புலயாவது வந்து இறங்கி நான் இருக்கேன், என்ன மறந்துட்டீங்களான்னு இந்த மாதிரி ஒரு அறிகுறியை கொடுத்து அம்மன் காட்டுவா சார். நாம அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கணும். சார், ஒரு நிமிஷம் சார், நான் இதை வரேன். ஐயோ, எங்க போறாங்க? என்னங்க? சார், மேம் கொஞ்சம் சொல்லுங்க. கங்கா, என்ன பண்றாங்க?
சாமி சரியாயிடணுப்பா. அம்மா, நான் உனக்கு என்ன குறை வச்சேன்? ஏன் இப்படி என் குழந்தை உடம்புல இறங்கி பிஞ்சு குழந்தைய வேதனைப்படுத்துற? என் குழந்தை மேல கருணை காட்டு. என் குழந்தை உடம்புல இருந்து இறங்கிடு தாயே. நான் நாளைக்கே உன் கோயிலுக்கு வந்து வேப்பிலை சேலை கட்டி தீச்சட்டி எடுத்து உன் சன்னதியை சுத்தி வரேன். என் குழந்தை உடம்புல இருந்து இறங்கிடு தாயே. அம்மாவை மனசார நினைச்சுக்கிட்டு 108 தடவை வலம் வந்து வேண்டுதலை நிறைவேற்றுமா. அம்மா தாயே, என் வேண்டுதலை ஏத்துக்கிட்டு என் மக உடம்புல இருந்து இறங்கி அருள் புரி தாயே. ஓம் சக்தி பராசக்தி. அவங்க வேண்டிக்கிட்டது ஓம் நடக்கணும். சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் வாங்கம்மா. பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. ஓம் சக்தி பராசக்தி. அம்மா தாயே, என் வேண்டுதலை ஏத்துக்கிட்டு என் குழந்தை உடம்புல இருந்து இறங்கிட்டேன்னா அடுத்த வருஷம் நானும் என் பொண்ணு தேவியும் இங்க வந்து வேப்பிலை சேலையை உடுத்திக்கிட்டு தீச்சட்டி எடுக்கிறோம் தாயே. என் மக உடம்புல இருந்து வெளியே வந்துருமா. கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. ஓம் துர்காயை நமஹ. எடுத்துக்கம்மா. அம்மா தாயே. அம்மா, அம்மனுக்கு அபிஷேகம் பண்ண தீர்த்தம் வாங்கி. இந்த தீர்த்தத்தை கொண்டு போய் உன் மகளுக்கு கொடு. அம்மன் மனசை இறங்கி உன் மக உடம்ப விட்டு இறங்கிடுவா. அம்மன் என்னைக்கு உனக்கு துணையா இருப்பா. கவலைப்படாம போயிட்டு வாம்மா. நல்லது. என்ன இது சோதனை? என் பொண்ணுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே. அப்பா என்னையே மறந்துட்டாளே. என் குழந்தைக்கு எப்போ பழசலாம் ஞாபகம் வரும்? நாங்க திரும்பவும் எப்போ சந்தோஷமா வாழ? இது என்ன கையில? அம்மன் கோவில் தீர்த்தம் ஓ, பூஜை பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த தீர்த்தத்தை குழந்தைக்கு கொடுத்தா குழந்தைக்கு சீக்கிரமா குணமாயிடும். ம். இனியம்மா, பாப்பா, உங்களுக்கு அக்கா தீர்த்தம் கொண்டு வந்திருக்கேன். இது குடிங்க. உங்களுக்கு உடம்பு சீக்கிரமா குணமாயிடும். ம்?